ஹலோ ஆல், வெல்கம் டு பிரவி எக்ஸ்பிரஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிள் கேபேஜ் பொரியலுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகா, கேபேஜ் இதெல்லாம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, வத்தல் இது எல்லாமே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, ஸோ அதை நான் ஆட் பண்ணல. பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா கேபேஜ் கொஞ்சம் ஏதோ சொல்லுவாங்க, அதனால பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. வேற வெங்காயம், பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இதில் போட்டுக்கிறேன். வேற மஞ்சத்தூளுங்க. இந்த பொரியலுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் தேங்காவோ எதுவும் துருவி போட போகிறது கிடையாது. ஆனால் துருவி போட்டால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை லாஸ்ட்டில் நீங்கள் எண்டில் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் பிளெயினாக பண்ணுறேன். இது துருவின கேபேஜ் ஆட் பண்ணிக்கிட்டு அதை வேகிறதுக்கு கொஞ்சமாக, ரொம்ப வேணாங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வைங்க. சூப்பராக வெந்துடும். நீங்கள் இந்த டைமில் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இதை மிக்சியில் லைட்டாக அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.